29வது வயதில் மக்கள் தங்களது பாவங்களிலிருந்து விடுபட்டு உண்மையான மனத்திருந்துதலை அடைய தனது பயணத்தை தொடர்ந்தார். மக்கள் அவரது வார்த்தைகளை விரும்பினர், உண்மையும் சத்தியமும் அதில் உண்டென உணர்ந்தனர். உண்மையும் சத்தியமும் அதில் உண்டென உணர்ந்தனர். மனித வாழ்விற்கு அன்பு, சாந்தம், பொறுமை இவையே அடிப்படை என்று தான் சென்ற இடமெங்கும் விதைத்து சென்றார். நோய்களை குணமாக்கினார், இறந்தவரை எழுப்பினார், இல்லாத நிலையிலும் தன் இறைவனை வேண்டிக் கொண்டு பசித்தவருக்கு உணவு கொடுத்தார். மக்கள் அவரை கூட்டம் கூட்டமாக பின்தொடர்ந்தனர். நல்லவரை 4 பிறந்தாலே ஏற்காத இவ்வுலகம் 4000 பிறந்தால் ஏற்றுவிடுமா? பொய்ப்படி கூறி அவரை சிறைப்பிடித்தனர், சிலுவையில் ஏற்றினர். நடந்ததை முன்பே அறிந்த போதும் தன்னை கட்டியணைத்து காட்டிக் கொடுத்த யூதாசிற்கு வியூகம் காட்டினார். சிலுவையில் அறையப்பட்டிருந்த நிலையிலும் பிதாவே இவரை மன்னியும் என இறப்பிலும்